நெஞ்சத்தை கில்லாதே சீரியலை ஏன் முடிச்சாங்க, என்ன காரணம் அப்படின்றத ரேஷ்மா அவங்களே சொல்லியிருக்காங்க. எஸ், என்ன அப்படின்றத பார்த்தெல்லாம் ஜீ தமிழ்ல ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் நெஞ்சத்தை கில்லாதே. அது எந்த ஒரு ப்ராப்பரான கிளைமேக்ஸுமே இல்லாம முடிச்சது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் இப்படி முடிச்சாங்க, ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. கௌதம் மது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்படி இருக்கும்போது சடனா கொஞ்ச நாளாவே எபிசோட்ஸ்ல நம்ம ஜெயாக்கா சார் வரல. ஸோ அதுக்கான ரீசன்ஸுமே ஜெயாக்கா சார் ஒரு வீடியோ மூலமா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டான சைத்ராவும் நக்ஷத்ராவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா உருட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்தா ஜெயாக்கா சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரேஷ்மா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்கள ரொம்ப ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ரேஷ்மா மேமே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு ஆல் மிஸ்டர் ஃபேன்ஸ், அதாவது ஜெயாக்கா சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே என் வணக்கம். என்னென்னு தெரியாம தயவு செஞ்சு ஃபேக்கான நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரியாது. ஆக்சுவலி நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் செட்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அங்க என்ன நடந்தது, ஏன் இந்த சீரியல் முடிஞ்சது அப்படின்னு. நீங்களா ஒண்ணு கிளப்பிவிட்டு நீங்களா ஒண்ணு என்னோட ஃபேன் பேஜ் அட்டாக் பண்றதோ இல்ல அவங்கள ரிப்போர்ட் பண்றதெல்லாம் ரொம்ப அநாகரிகமா இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. என்னால இந்த சீரியலுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த பிரச்சனைக்கும் நான் காரணம் கிடையாது. தயவு செஞ்சு என்னோட ஃபேன்ஸ் டார்கெட் பண்ணாதீங்க. ட்ரூத் கண்டிப்பா நீங்க இப்படி பண்றதுனால சேஞ்ச் ஆகாது. நீங்க உங்களோட ஹீரோவை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. அவரோட ப்ரொஃபஷனல் வழியா நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. மற்றபடி மற்றவங்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுங்கிறது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ரேஷ்மா மது இருக்காங்க இல்லையா, அவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் நீங்க மிஸ் பண்ணுவீங்களா? கௌதம் பிடிக்குமா, மது பிடிக்குமா, யார் இதுல ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.